லிட்டில் கிருஷ்ணரும் சூனியக்காரியும். பல காலங்களுக்கு முன்னாடி பிருந்தாவனத்துல ஒரு குட்டி கிருஷ்ணர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவர் அவரோட பெற்றோர் மற்றும் நண்பர்களோட ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்து வந்தார். அவர் தினமும் அவரோட நண்பர்களோட சேர்ந்து மாடுகளையும் ஆற்றங்கரைக்கு அழைச்சிட்டு போவாரு. மாடுகள் அங்க இருக்க புட்களை எல்லாம் சாப்பிட்டு ஆற்றுல குளிச்சு சந்தோஷமா விளையாடும். குட்டி கிருஷ்ணரும் அவரோட நண்பர்களோட சேர்ந்து விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட இருக்க புல்லாங்குழலை எடுத்து வாசிச்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாரு. அந்த புல்லாங்குழலோட இசைக்கே ஆற்றில் உள்ள அனைத்து உயிரினங்களும் மெய்மறந்து ரசிக்குமாமா. அதுக்கப்புறம் மாலை வேளையில நண்பர்கள் மற்றும் மாடுகளோட குட்டி கிருஷ்ணர் அவரோட வீட்டுக்கு திரும்புவாரு. குட்டி கிருஷ்ணரை பிருந்தாவனத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ரொம்ப பிடிக்குமாமா. இது மாதிரி ஒரு நாள் குட்டி கிருஷ்ணரும் மாடுகளும் மற்றும் அவர்களோட நண்பர்களும் ஆற்றங்கரையில விளையாண்டுட்டு இருக்கிறப்போ அந்த வழியா வானத்துல பறந்து போன சூனியக்காரி கீழே விளையாண்டுட்டு இருக்க குட்டி கிருஷ்ணர் அவர்களோட நண்பர்களையும் அங்க இருக்க ஆத்தையும் பார்த்தாலாமா. சூனியக்காரிக்கு நீச்சல் அடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமாமா. ஆனா அவளோட வீட்டுல நீச்சல் குளம் இல்ல, அது கட்டுறதுக்கான இடமும் இல்லையாமா. அதனால ஆத்த மறிச்சு ஒரு பெரிய நீச்சல் குளம் கட்டணும்னு முடிவு செஞ்சாலாமா. அடுத்த நாளே ஆத்த மறிச்சு பெரிய நீச்சல் குளம் கட்டுவதற்காக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான இடத்தையும் தேடிட்டு இருந்தாலாமா. அப்போ அந்த ஆறு ஒரு 2 பெரிய பாறைகளுக்கு இடையில வருவதை பார்த்தாலாமா. அதுதான் சரியான இடம்னு முடிவு செஞ்சு அந்த 2 பாறைகள் கிட்ட சுபத்தை எழுப்ப திட்டமிட்டாலாமா. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருட்களையும் சேகரிச்சுட்டு வந்து அங்க இருக்கிற அந்த பாறைகளுக்கு பக்கத்துல ஒரு பெரிய சுபத்தை கட்ட ஆரம்பிச்சாலாமா. இதனால ஆற்றில இருந்த நீர்வரத்து பிருந்தாவனத்துக்கு வர்றது ரொம்ப கம்மியாயிடுச்சாமா. பிருந்தாவனத்திலயும் வறட்சி ஆரம்பிச்சதாமா. இதனால மக்கள் ரொம்ப சிரமப்பட்டாங்களாம். விலங்குகளுக்கும் மக்களுக்கும் நீர் இல்லாம கஷ்டப்படுறத பார்த்த கிருஷ்ணர் தன்னோட நண்பர்களோட ஆற்றங்கரைக்கு சென்று என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு போனாராமா. ஆத்துல தண்ணீர் வரத்து கம்மியா இருக்கிறத பார்த்து கிருஷ்ணரும் குழப்பம் அடைஞ்சாராமா. என்ன பண்றதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஆறு உருவாகிற அந்த மலையை நோக்கி போனாராமா. அந்த இடத்துல சூனியக்காரி 2 பாறைகளுக்கு இடையே பெரிய செவுத்தை எழுப்பி நீச்சல் குளம் மாதிரி கட்டி இருக்கிறத பார்த்து சூனியக்காரி கிட்ட போய் இதுக்காக ஆத்துல சுபத்தை எழுப்பி இருக்க அப்படின்னு கேட்டாராமா. அதுக்கு அந்த சூனியக்காரி எனக்கு நீச்சல் குளம் வேணுங்கிறதுக்காக இப்படி பண்ணுன அப்படின்னு சொன்னாலாமா. அதை பார்த்து குட்டி கிருஷ்ணர் நீ ஆத்துக்கு இடையில சுவர் எழுப்பியிருப்பதால நீர் வராம மக்களும் விலங்குகளும் ரொம்ப சிரமப்படுறாங்க, அதனால நீ ஆத்துக்கு இடையில சுவரை எழுப்பக்கூடாது அப்படின்னு சொன்னாராமா. ஆனா சூனியக்காரியும் மறுத்து விட்டாலாமா. இதனால கோபம் அடைஞ்ச குட்டி கிருஷ்ணர் அந்த சூனியக்காரிக்கு பாடம் புகட்ட முடிவு செஞ்சாராமா. உடனே அவர் தன்னோட புல்லாங்குழலை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சாராமா. அந்த இசையில மேகங்கள் எல்லாம் மெய்மறந்து மழை பொழிய ஆரம்பிச்சுதாமா. இதனால ஆத்துல நீர் வரத்து ரொம்ப அதிகமாயிடுச்சான். சிறிது நேரத்திலேயே ஆத்துல பெரிய வெள்ளம் வந்துருச்சு. இதனால சூனியக்காரி ஆற்றுல எழுப்பியிருந்த அந்த பெரிய பெரிய சுவர்கள்லாம் உடைஞ்சிருச்சாமா. அதை பார்த்த சூனியக்காரிக்கு என்னோட உழைப்பையே நீ வீணாக்கிட்ட அப்படின்னு பயங்கரமான கோபம் குட்டி கிருஷ்ணர் மேல வந்துச்சாமா. அதனால தன்னோட மந்திர குச்சியை எடுத்து குட்டி கிருஷ்ணரை தாக்க முயற்சி செஞ்சாலாமா. அப்போது கிருஷ்ணர் சூனியக்காரியிட அங்கிருந்து போயிடு அப்படின்னு சொல்லி எச்சரித்தாராமா. ஆனா சூனியக்காரி மீண்டும் தாக்க முயற்சி தான் பண்ணினா. அதனால கோபமடைந்த குட்டி கிருஷ்ணர் அந்த சூனியக்காரியோட மந்திர குச்சியை உடைச்சு அவளை மீனா மாத்திட்டாராமா. அதுக்கப்புறம் அந்த சூனியக்காரி அந்த ஆத்துலயே மீனா வாழ்ந்தாலாமா. ஆத்துல மீண்டும் தண்ணீர் வரதை பார்த்த பிருந்தாவன மக்களும் மிருகங்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களாம். எல்லாரும் சேர்ந்து குட்டி கிருஷ்ணருக்கு நன்றி சொன்னாங்களாம். இந்த கதை மூலியமா நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்மளோட சந்தோஷத்துக்காக அடுத்தவங்களை கஷ்டப்படுத்த கூடாது. அப்புறம் அந்த சந்தோஷம் நமக்கு நிலைக்கவே நிலைக்காது.